மும்பை தாக்குதலின் முக்கிய சந்தேக நபரான தஹாவூர் ராணாவை இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகின்றன. மும்பை தாக்குதலை ரிப்போர்ட் செய்த ஒரு பத்திரிகையாளர் நான். 2008 நியூஸ் எக்ஸ் என்ற சேனலுக்காக நான் அந்த சேனலின் SIT தலைவராக இருந்தேன். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம். எனக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். சிலர் சோசியல் மீடியாவில் இவரை விரைவில் தூக்கிலிடுவார்கள் என்று பேசுகிறார்கள். ஆனால் உண்மையான விஷயம் என்ன? மும்பை தாக்குதலின் பின்னால் யார் யார் இருக்கிறார்கள் என்பது இன்னும் வெளிச்சத்திற்கு வரவில்லை. சிலர் ஹஃபீஸ் சயீத், மசூத் அஸ்ஸார், டேவிட் கோல்மன், ஹெட்லி, ராணா போன்றவர்களின் பெயர்களை சொல்கிறார்கள். அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது. மும்பை தாக்குதல் பற்றிய விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தாக்குதலை பற்றி நான் எதுவும் பேசவில்லை. உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான், மும்பை தாக்குதலின் பின்னால் இந்தியர்கள் இருந்தார்கள் என்று அப்போது குற்றச்சாட்டுகள் இருந்தன. அல்லது இந்த ராணா என்றும் டேவிட் கோல்மன் என்றும் சொல்லப்படும் இந்த நபர் ராணா தோராயமாக 60 முறை இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. இவர்கள் இருவரும் சேர்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த ராணா என்று சொல்லப்படும் தஹாவூர் ராணா பாகிஸ்தான் இராணுவத்தில் இருந்து VRS எடுத்த ஒரு மருத்துவரான கேப்டன் ஆவார். பின்னர் இமிகிரேஷன் எடுத்து கனடாவுக்கு சென்று அங்கிருந்து சிகாகோவில் வேர்ல்டு இமிகிரேஷன் ஆபீஸ் திறந்தார். சிகாகோவில் இவர் டேவிட் கோல்மனுடன் பழகினார். கனடாவில் அவருக்கு இருந்த பரிச்சயம் என்று சொல்கிறார்கள். பின்னர் இவர் ISIயின் ஆபரேட்டிவ் ஆக இருந்தார். இந்தியாவில் 3 இடங்களில் அலுவலகங்கள் இருந்தன. மும்பையில், பெங்களூரில், சென்னையில். இது தொடர்பாக சில விஷயங்கள் அப்போதைய மராத்தி பத்திரிகைகளில் வந்தன. அப்போது சோசியல் மீடியா இல்லை. அந்த மராத்தி பத்திரிகையின் கிளிப்பிங் எனக்கு ஒரு மராத்தி பத்திரிகையாளர் மெயிலில் அனுப்பியிருந்தார். அந்த கிளிப்பிங் தொடர்பாக அப்போது என் சேனலின் உரிமையாளர் பீட்டர் முகர்ஜி என்பவரிடம் நான் தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பினேன். இதை நாங்கள் இன்வெஸ்டிகேட் செய்யலாம், நான் விரும்பினால் அண்டர்கவர் ஆபரேஷன் நடத்தலாம் என்று. அது அவர் முதலில் பின்னர் பேசலாம் என்று சொல்லிவிட்டு பின்னர் டெல்லி வந்தபோது என்னை அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் அழைத்து ஒரு விஷயம் சொன்னார். காரணம், அந்த சேனலில் இருந்து சிக்கல் இருந்தது. பின்னர் அது தொடர்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் பிராட்காஸ்டிங்குடன் சிக்கல் ஏற்பட்டது. சிதம்பரத்தின் மகனுடன் இருந்த சிக்கல் காரணமாக அப்போது அதன் எடிட்டராக வந்த வீர் சாங்வி தானே இந்த சேனலுக்கு எதிராக புகார் செய்தார். பின்னர் இந்த சேனலின் லைசன்ஸ் ரத்து செய்யப்படுமோ என்ற பெரிய சிக்கல் ஏற்பட்டது. ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இந்த திட்டத்தை சமர்ப்பிக்கிறேன், இதை நாம் அண்டர்கவர் ஆபரேஷன் செய்யலாம் என்று அன்று நான் சொன்னேன். ஸ்பை கேமரா நாம் எங்கிருந்து வாங்கலாம், அதன் விலை எவ்வளவு, பட்ஜெட் உட்பட எனக்கு 3 பேர் தேவை. மும்பை போயும் பல ரூட்கள் உள்ளன, இதை நாம் செய்யலாம். காரணம், இந்தியர்கள் இந்த தாக்குதலில் உதவியுள்ளனர் என்று நான் அந்த மராத்தி கிளிப்பிங்கை எடுத்து காட்டி அவரிடம் சொன்னேன். பின்னர் எனக்கு புரிந்தது, இதை செய்ய முடியாது. காரணம், அந்த நேரத்தில் இது அப்போதைய அரசுக்கு எதிராக சென்றது. அந்த கிளிப்பிங் கடிதம் மற்றும் பிற விஷயங்கள் பின்னர் முழுவதுமாக டிலீட் செய்யப்பட்டன. இந்திய அரசு இந்த சம்பவத்தை முழுமையாக மூடி வைத்தது. அதற்குள் என்ன சொல்றாங்க? மும்பை அலுவலகம் தொடங்கிய நேரத்தில் ராணாவுக்கு யார் உதவினார்கள்? அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பாட்டீலே அந்த ராணாவுக்கு மிக நெருக்கமான அரசியல்வாதி உதவினார் என்று பத்திரிகையில் வந்தது. 9/11 போன்றது இந்த மும்பை தாக்குதல். இந்தியாவை முழுவதுமாக அழிக்க வந்த தீவிரவாதிகள் தாக்கியுள்ளனர். நாம் என்ன ஒரு சம்பவம் நடத்தினோம்? ஒரு விசாரணை நடத்தி இதில் ஈடுபட்டவர்கள் பாகிஸ்தானிலும் உலகின் பல பகுதிகளிலும் இருப்பதை கண்டறிந்தோம். ஏன் சிவராஜ் பாட்டீலை அந்த பதவியில் இருந்து நீக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? எந்த பத்திரிகை ரிப்போர்ட் செய்தது? சிவராஜ் பாட்டீலை ஏன் அந்த பதவியில் இருந்து நீக்கினார்கள்? இந்த கிளிப்பிங்கின் பேரில் தான். பின்னர் சிதம்பரம் புதிய ஹோம் மினிஸ்டராக ஆனார். ராதா வினோத் ராஜு மலையாளி அவரால் NIA என்ற அமைப்பை உருவாக்கினார். அதன் பொறுப்பை ஒப்படைத்தார். இவரை நான் தனிப்பட்ட முறையில் அறிவேன். பல விஷயங்கள் எனக்கு மும்பை தாக்குதலுடன் தொடர்புடைய தனிப்பட்ட தகவல்கள் தெரியும். ஆனால் பல விஷயங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இந்திய அரசுடன் தொடர்புடையவர்களே மூடி மறைக்க முயற்சித்தனர். தஹாவூர் ராணா கேரளத்தில் கொச்சியில் வந்திருந்தான் என்று சில பிராந்திய பத்திரிகைகள் இப்போது ரிப்போர்ட் செய்துள்ளன. சரியானது. அங்கு தாஜ் ஹோட்டலில் ராணா தங்கியிருந்தான். டேவிட் ஹெட்லியும் வந்திருந்தான். அதாவது இந்த மும்பை தாக்குதல் நடப்பதற்கு முன்பாக. ஆனால் பின்னர் எந்த பத்திரிகையிலும் வரவில்லை, எங்கும் வரவில்லை. ஆனால் இவை அனைத்தும் இப்போது வெளியாக போகிறது. கேரளத்தில் இருந்து அப்போது மத்திய துணை மந்திரியாக இருந்த ஒரு தலைவரை ஹோட்டலில் ராணா சந்தித்திருந்தான். ராணாவுக்கு கொச்சி, மலப்புரம்,
கோழிக்கோடு ஆகிய இடங்களில் இதற்கான அலுவலகங்களை துவக்குவதற்காகவே இந்த சந்திப்புகள் நடத்தப்பட்டன என்று பொய்யாக கூறினான். ஏன் கொச்சிக்கு வந்தான்? ஏன் அவன் கோழிக்கோடு சென்றான்? அதன் பிறகு இவன் இதேபோல் இந்த மந்திரியின் வீடுகளுக்கும் சென்றுள்ளான். இந்த மந்திரியை இந்த ராணாவை அழைத்து மற்ற மூத்த மந்திரிகளுடன் பழக வைத்துள்ளார். வேர்ல்டு இமிகிரேஷன் அண்ட் அலுவலகத்தை துவக்க வந்ததாக கூறினான். காரணம், அனைவருக்கும் அமெரிக்கா, கனடா என்று சொன்னால் பெரிய நம்பிக்கை வருகிறது. அனைவரும் இந்த தீவிரவாதிக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு அளித்தனர். இவை அனைத்தும் வெளியாக வேண்டும். ஒரு கனேடியன் குடிமகன், அதாவது பாகிஸ்தானில் இருந்து கனடாவுக்கு சென்று குடியேறிய ஒருவர், கனடாவில் செட்டில் ஆன பிறகு அமெரிக்க வணிகம் செய்ய சென்றான். அவனுக்கு இந்தியாவில் 3 அலுவலகங்களை திறக்க இந்தியரின் ஆதரவு இல்லாமல் திறக்க முடியுமா? இங்கிருந்து யாருடைய உதவியும் இல்லாமல் இவை அனைத்தும் செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சிம்பிள் காமன் சென்ஸில் யோசிக்கக்கூடிய விஷயம் இல்லையா? இதை பற்றி மேலும் விசாரணை ஏன் அரசு நடத்தவில்லை? காரணம், அரசுக்கு மிகவும் வெட்கக்கேடான விஷயம் இது. இந்தியாவை அழிக்க வந்த கொடூரமான தீவிரவாதியுடன் இங்குள்ள அரசியல் தலைமை ஒத்துழைத்தது என்று எப்படி வெளியில் சொல்ல முடியும்? எப்படியாவது ஒரு விஷயத்தில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி உள்ளது. காங்கிரஸ் அரசால் முடியாததை நரேந்திர மோடியின் விருப்பத்தின் காரணமாக முடிந்தது. எங்கு சென்று தீவிரவாதி மறைந்தாலும் அவனுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம், அவனை நாங்கள் கொண்டு வருவோம் என்ற செய்தியை மோடி தெரிவிக்க முடிந்தது. ட்ரம்ப் தான் ராணாவை இந்தியாவுக்கு அனுப்ப முடிவு செய்தவர். இதனுடன் வெடிக்கப் போகும் ஒரு சம்பவம் உள்ளது. இவ்வளவு காலமாக மூடி வைக்கப்பட்ட பலரின் பெயர்கள் அனைத்தும் வெளியாகும். யார் யார் இவனை ஆதரித்தனர்? எங்கிருந்து இவனுக்கு பணம் கிடைத்தது? யார் யார் இதன் பின்னால் இருந்தனர்? என்ன சதி? அதனால்தான் நான் பலமுறை உங்களிடம் பல தலைப்புகளில் பேசும்போது நான் மோடியை ஆதரிக்கிறேன் என்று சொல்கிறேன். காரணம், இதே போன்ற ஒரு தாக்குதல் மோடி வந்த பிறகு இந்தியாவில் நடக்க அனுமதிக்கப்படவில்லை. பின்னர் ஒரு பத்திரிகையாளர் என்ற நிலையில் இதே போன்ற சுதந்திரமான விஷயங்களை படிக்கும் ஒருவராக இருப்பதால் இது தொடர்பான கூடுதல் விஷயங்களை நான் புரிந்து கொள்ள முடிந்தது. நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது. இந்தியாவில் நடக்கும் பல குற்றங்களுக்கு இந்தியர்களின் ஆதரவு இல்லாமல் நடத்த முடியாது. இது உண்மை, இது கேலி அல்ல. இதற்காக நான் கான்ஃப்ளிக்ட் ஸ்டடீஸ் போன்றவற்றை பார்த்து அதன் நிபுணர்களுடன் பேசி புரிந்து கொண்ட விஷயம். ஆயுதங்கள், வெடிபொருட்கள் போன்றவற்றை கொண்டு வந்து கொடுக்க துல்லியமான திட்டமிடல் மற்றும் நபர்கள் உள்ளனர். இவர்களை பிடித்து சட்டத்தின் முன் கொண்டு வராத வரை இந்த வெடிச்சத்தம், சுடுதல், தீவிரவாத தாக்குதல் போன்றவை நடந்து கொண்டே இருக்கும். இது உண்மை. அங்குதான் மோடி அரசு வெற்றி பெற்றது. யார் என்ன செய்தாலும், எங்கு சென்று மறைந்தாலும், யார் யார் அதை ஆதரித்தாலும் அவனை நாங்கள் எடுப்போம். அதுதான் விருப்பத்தின் வலிமை. ஒவ்வொரு விஷயமும் வெளியாகட்டும். யார் யார் பின்னால், ராணா மற்றும் அவனுடையவர்களுக்கு யார் யார் உதவினார்கள், இவை எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. காரணம், இந்தியர்களின் உதவி இல்லாமல் பாகிஸ்தானில் இருந்து ஒரு படகில் வந்து இறங்கி மும்பையில் வந்து தாக்குதல் நடத்த முடியாது. இவர்களுக்கு துல்லியமான வழிகள், இடம் உள்ளிட்ட பல விஷயங்களில் உதவி கிடைத்துள்ளது. இங்குள்ள உள்ளூர் மக்களின் ஆதரவு இல்லாமல் இவர்களால் அதை செயல்படுத்த முடியாது. தீவிரமாக சொன்னால், ஒரு அரசியல் போஸின் எந்த ஆதரவும் இல்லாமல் இந்த ராணாவால் அலுவலகங்களை திறக்க முடியாது. அவன் ஒரு கவராக வேர்ல்டு இமிகிரேஷன் ஆபீஸ் துவக்குவதற்கு முன்பு யார் யார் அவனுக்கு உதவினார்கள்? அவனுக்கு பலர் உதவியுள்ளனர். அதேபோல் முன்பு நடந்த மும்பை வெடிகுண்டு விபத்தை நினைவில் கொள்ளுங்கள். தாவூத் இப்ராஹிமுக்கு பலர் உதவியதால் தான் அவ்வளவு பெரிய வெடிகுண்டு விபத்து நடந்தது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதும் உண்மையான குற்றவாளிகளாக யாரை பிடிக்க முடிந்தது? இப்போது இது ஒரு பெரிய வெற்றிதான். காரணம், எங்கிருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும், கனடாவில் இருந்தாலும், உலகில் எங்கு இருந்தாலும், இதன் பின்னால் யார் யார் இருந்தாலும் அவர்களை முழுவதுமாக அகற்ற வேண்டும். அப்போதுதான் ஒரு இந்தியன் நிம்மதியாக வாழ முடியும். ISIயின் ஆபரேட்டிவ் ஆக இருந்தான். தன் விருப்பம் போல் பணம் இருந்தது. இந்த பணம் எங்கிருந்து வந்தது? அதுதான் கனடா என்று சொல்வது ஒரு இந்தியா எதிர்ப்பு பிரச்சாரத்தின் ஹாட் பெட்டாக இருந்தது. பல வழிகளில அங்குள்ள இந்தியர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் ட்ரம்ப் வந்ததுதான் இந்த மாற்றங்களை உருவாக்கியது. கனடா கூட பயந்து விட்டது. காரணம், ட்ரம்ப் ஒரு காரணத்திற்காகவும் 1% கூட பொறுத்து கொள்ளவில்லை. அதனால்தான் ராணாவை விட்டு கொடுத்தார். இப்போது இங்குள்ள பல லிபரல்கள் சேர்ந்து ராணாவை அமெரிக்காவில் இருந்து கொண்டு வரும்போது சங்கிலி கட்டி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பிரச்சனை உருவாக்க வாய்ப்பு உள்ளது. ராணாவின் மனித உரிமைகளை பற்றி பேசப் போகும் முன் மும்பை தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களை நினைவில் கொள்ளுங்கள். 168 பேர் கொல்லப்பட்டனர்.
300 பேர் கடுமையாக காயமடைந்தனர். இந்தியாவின் நிதி தலைநகரை தாக்கியது. இதற்குள் 0 டாலரன்ஸ் மட்டுமே உள்ளது. உப்பு சாப்பிட்டவன் தண்ணீர் குடிக்க வேண்டும். அதுதான் இந்தியாவின் அஜெண்டா. அந்த அஜெண்டாவை தான் நாம் ஆதரிக்க வேண்டும்.